ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பாருங்களேன், எல்லாமே வீடுகள் தாங்க. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த லேஅவுட் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரத்தில் லொக்கேட் இருக்குது. ஸோ நீங்கள் தாம்பரத்தில் ஒரு இடம் வாங்கணும், தாம்பரம்னா தாம்பரத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த சைட்டை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவு ஸ்ட்ராங்காக எடுங்க. 3 to 4 வருஷத்துல இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபாய் குரோத் ஆயிருக்கு. நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அந்த வீட்டோட ஓனர்கிட்ட வந்து கேட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே இங்கே குரோத் ஆயிருக்கு. ஸோ இந்த குரோத் இதோட நிற்க போறது கிடையாதுங்க. ஏன்னா பக்கத்தில் அவ்வளோ டெவலப்மெண்ட் வருது. ஸோ அதனால இப்போ நீங்க இங்க வாங்கி போடுறீங்க அப்படின்னா அடுத்த 3 to 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களாலுமே ஒரு பெரிய குரோத் எதிர்பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன் லொக்கேட் இருக்கு அப்படின்னா தாம்பரத்துல இருந்து, ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த ப்ராஜெக்டை உங்களால வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர்ல உங்களால அவுட்டர் ரோடு ரீச் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே போனாலேயும் இன்னொரு எங்களோட ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இதையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர்ற வழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு தான் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வீடு கட்டி குடியேற மாதிரி இடம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான இடத்துல, மெயினான இடத்துல லொக்கேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாட்ஸ் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குது. வெறும் 41 பிளாட் தான் போட்டிருக்காங்க. இன்னும் இந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியே லான்ச் ஆகவே இல்லை, ப்ராப்பராக லான்ச் பண்ணவே இல்லை. ஸோ பிளாட் எல்லாமே கம்மியாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் இங்கே இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் ஒரு 1 லட்சம் ரூபா புக்கிங் அட்வான்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட் நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்கள் என்ன தான் இந்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக சொன்னாலுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் இந்த வாரம் நீங்கள் சைட் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவை ஸ்ட்ராங்காக எடுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து தாம்பரத்தில் லொக்கேட்டாக இருக்குது. தாம்பரம்னா தாம்பரம் பக்கத்தில் எங்கேயும் கிடையாது, தாம்பரத்திலே தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எந்த வழியிலிருந்தும் வந்தாலும் பரவாயில்ல, ஸோ வர்ற வழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு தான் இருக்குது. ஸோ ஒரு திக்கான ரெசிடென்ஸ்க்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. அதாவது நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ உங்கள் கண்ணுக்கு எட்டுற தூரம் வரையும் எந்த பக்கம் பார்த்தாலுமே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு திக்கான ரெசிடென்ஸுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது VR ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி இந்த VR ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது தாம்பரத்தில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு VR கார்டன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட் கொடுத்துருக்காங்க, சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காமன் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் இங்கே பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிளாக் டாப் ரோடு அப்படின்றது காங்கிரீட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பொதுவாக எல்லாமே தார் ரோடு போட்டிருப்பாங்க, பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இபியும் வந்துடும், சோலார் ஸ்ட்ரீட் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ CMDA மற்றும் RERA அப்ரூவல் ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால உங்களால் இங்கே உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியும். அதாவது வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா சுற்றி பார்த்தாலே தெரியும், நான் திரும்ப திரும்ப சொல்றதா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான லொகேஷன் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களால் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு இல்லையா, வண்டலூர் டு மிஞ்சிட்டு போகக்கூடிய அந்த அவுட்டர் ரிங் ரோட வெறும் 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே போனாலே உங்களால் இன்னர் ரிங் ரோடு ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப 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 ஒரு முக்கியமான லொகேஷன் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷனில் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னுமே லான்ச் ஆகலை, ப்ரீ லான்ச்சில் தான் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 41 பிளாட் போட்டிருக்காங்க. இந்த ப்ரீ லான்ச்சிங்லேயும் 7 பிளாட் கிட்ட ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக புக் ஆகுது அப்படின்றது. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வெறும் 41 பிளாட் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ குடியிருப்புக்கு மத்தியில் 41 பிளாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான பிளாட் தான். மேபி இந்த வீடு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாரமோ அல்லது 10 நாள்லையோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அதனால இங்கே நீங்கள் லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா வெறும் ஒரு 1 லட்சம் ரூபா ஒரு புக்கிங் அட்வான்ஸை கொடுத்துட்டு உங்களுடைய லேண்டை நீங்கள்
ஃபஸ்ட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நிறையா பேர் கேட்பாங்க. அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன், இந்த ப்ராஜெக்ட் வந்து தாம்பரத்தில் லொக்கேட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தாம்பரம் அப்படின்னா தாம்பரத்துக்குள்ளேயே தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அதனால் வெளியே போனாலேயும் எக்கச்சக்கமான ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ரீச் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அவைலபிளாக இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே 880 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. பெர் ஸ்கொயர் ஃபீட் 6300 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 880 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு லேண்டை, ஒரு பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 56 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே ஒரு லேண்ட் வாங்கிக்கிற முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தாம்பரத்தில் இடத்தோட தனி வீடு, உங்களுக்கு பிடிச்சமான வீடு நீங்கள் கட்டுறதுக்கு ஒரு 80 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவே கட்டிக்கிற முடியும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபியூச்சரில் எனக்கு ஏதாவது growth இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, ஸோ இந்த வீட்டோட ஓனர்கிட்ட வந்து விசாரிச்சு பாருங்க. நான் வந்தோடனே விசாரிச்சேன். ஸோ நீங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா வந்து விசாரிச்சு பாருங்க. சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாங்கியிருக்காங்க. பெரு ஸ்கொயர் ஃபீட் 4000 வாங்கியிருக்காங்க. 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2300 ரூபாய் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட், இந்த க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா இதோடு நிற்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வேல்யூ எப்போயுமே குறையாது, எப்போயுமே க்ரோத்தில் தான் இருக்கும். ஸோ அதை வச்சும் பார்க்கும்போதும் சரி, இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் வச்சு பார்க்கும்போதும் சரி, கண்டிப்பாக இந்த லேண்டோட வேல்யூ எங்கேயே தான் போகுது. ஸோ அதனால் இப்போது 6300 ரூபாய் கொடுக்கும்பொழுதே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு growth எதிர்பார்க்க முடியும். சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை பற்றி என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில் ஒரு லேண்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸோ அதுவுமே ஒரு திக்கான ரெசிடென்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய லேண்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லேண்ட் சூட்டபுளாக இருக்கும். எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த லேண்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்களோட முடிவை ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஏன்னா எல்லாமே பக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இன்னர் ரிங் ரோடாக இருக்கட்டும், அவுட்டர் ரிங் ரோடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2 to 3 கிலோமீட்டரில் உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. இது இல்லாம ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், நீங்க வெறும் 3 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பண்ணிக்க முடியும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா கனெக்டிவிட்டியுமே இங்க ரொம்ப ஈஸியா இருக்குது. அதனால சொல்றேன், ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல ஒரு தேவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்களேவும் ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதாவது உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டிலே டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.